கோவை மாவட்டம் காரமடை வனச்சரகத்தின் பரளிக்காடு மலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் சூழல் சுற்றுலா திட்டத்தை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பில்லூர் அணை நீர்த்தேக்க பகுதியில் காரமடை வனத்துறை சார்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இகோ டூரிசம் திட்டத்தில் பரிசல் பயணம், மலைவாழ் மக்களின் பாரம்பரிய உணவுகள், வன நடைபயணம், நீர் விளையாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. சுற்றுலா பயணிகளிடமிருந்து பெறப்படும் கட்டணம் முழுவதும் மலைவாழ் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கே செலவிடப்படுகிறது. மேலும் பூச்சிமரத்தூரில் தங்கும் விடுதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன என வனத்துறை அதிகாரி தெரிவித்தார். ஆய்வின்போது பொதுமக்கள் பரளிக்காடு பூச்சிமரத்தூர் இடையே பாலம் இல்லாததால் ஏற்படும் சிரமங்களை அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இந்த கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என அமைச்சர் உறுதியளித்தார். நிகழ்வில் காரமடை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சுரேந்திரன், தலைமை செயற்குழு உறுப்பினர் TRS சண்முக சுந்தரன், வனத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இயற்கை சுற்றுலாவை மேம்படுத்துவதன் மூலம் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவில் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார்.